கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள கேஜி கல்விக் குழுமம் சார்பில் திவ்யலட்சுமி நினைவு விருது தொடர்ந்து 7வது ஆண்டாக நடைபெற்ற இதில் பல்வேறு துறை சார்ந்த 7 சாதனை பெண்களுக்கு விருது வழங்கி கௌரவித்தனர். கோவை சரவணம்பட்டி பகுதியில் உள்ள கேஜி கல்விக் குழுமத்தின் நிர்வாக அரங்காவலர் திவ்யலட்சுமியை நினைவுகூரும் விதமாக ஒவ்வொரு ஆண்டும் சிறந்த பெண் சாதனையாளர்களுக்கு விருதுகள் வழங்கப்படுகின்றன. அதன்படி 7வது ஆண்டாக திவ்யலட்சுமி நினைவு விருதுகள் வழங்கும் விழா சரவணம்பட்டி கேஜி ஐஎஸ்எல் கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. கேஜி குழுமத்தின் தலைவர் டாக்டர் பக்தவச்சலம், கேஜி ஐஎஸ்எல் அறக்கட்டளையின் நிர்வாக அரங்காவலர் அசோக் பக்தவச்சலம் ஆகியோர் தலைமையில் விழா நடைபெற்றது. தொடர்ந்த நிகழ்ச்சியில் இந்திய ராணுவத்தின் நர்சிங் துறையில் தமிழகத்தின் முதல் பெண் மேஜர் ஜெனரல் இக்னாட்டியஸ் ஃப்ளோரா, சமூக சேவகர்கள் ஷோபனா தங்கம் சுந்தர், சகாய ஏஞ்சலின் ஷாலினி, பரதநாட்டிய சாதனையாளர் திவ்யா, பருதிமங்கலம் பள்ளி, இஸ்ரோவில் பணியாற்றும் பெண் விஞ்ஞானி வசந்தகுமாரி, கேஜி ஐஎஸ்எல் கல்லூரியின் முன்னாள் மாணவியும் இந்திய குடிமைப் பணிகள் முதல் தேர்விலேயே தேர்ச்சி பெற்று கவனம் ஈர்த்த டார்த்தி ஆகிய 7 மகளிருக்கு திவ்யலட்சுமி நினைவு விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டது. முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசிய கேஜி கல்விக் குழுமத்தின் நிர்வாக அரங்காவலர் அசோக் பக்தவச்சலம், தற்போது அனைத்து துறைகளிலும் பெண்கள் சாதனையாளர்களாக மாறி வருவதாக கூறிய அவர், அதன் பொருட்டு பெண்களை ஊக்குவிக்கும் விதமாக திவ்யலட்சுமி நினைவு விருதுகளை வழங்கி வருவதாக தெரிவித்தார். இந்த சந்திப்பின் போது ஆத்விக் கோவிந்த் அசோக் உடனிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. வணக்கம், என் பேர் அசோக் பக்தவச்சலம், பார்ட் ஆஃப் தி கேஜிஐஎஸ்எல் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இன்னைக்கு இந்த கேஜிஐஎஸ்எல் கேம்பஸில் வேர் வி ரன் 5 எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ். வி ஆர் திஸ் இஸ் ஆல்சோ தி ஹோம் ஃபார் 5 ஐடி கம்பெனிஸ் இன்க்ளூடிங் கேஜி இன்ஃபர்மேஷன் சிஸ்டம்ஸ். ஒரு 10,000 பேர் இந்த கேம்பஸில் வேலை செய்கிறாங்க, படிக்கிறாங்க. 10,000 பேர் வேலை செய்கிறாங்க. இந்த அற்புதமான இந்த கேஜிஐஎஸ்எல் கேம்பஸ் லொக்கேஷனில் இன்னைக்கு 7th திவ்யலட்சுமி அவார்ட் செரமனி நடந்தது. திஸ் இஸ் 7th எடிஷன் ஆஃப் தி திவ்யலட்சுமி அவார்ட்ஸ். இந்த வருஷம் வி ஹவ் இன்னைக்கு மார்ச் 7th, நாளைக்கு விமென்ஸ் டே. அதையும் ஒட்டி இந்த we want to recognize and celebrate 7 excellent women and give them the 7 awards on the 7th March for the 7th edition of the Divyalakshmi Awards. இந்த வருஷம் we gave awards to Pathina Vasantakumari, who is part of the ISRO. She's a dedicated 35 years experience ISRO scientist. We gave awards to Major General, the first women Major General from Tamil Nadu, Delos Flora Winter, Major. We also gave awards to Shobana Thangam, in the Kovalam Gram Panchayat. She's the president. Darthi, Miss Darthi, who's also an alumni of KG College of Arts and Science. First attempt UPSC exams passed. She's getting ready for IAS service. We also gave awards to Charlie Roberts, who's the founder of the Roberts Foundation, a trust which actually does excellent work for people, runs orphanages, contributes to people who are overlooked, who are disadvantaged, handicapped. And we also gave awards today to Divya Sundar. She's an accomplished dancer. She has, in spite of having been born with Down syndrome, she has won 2 national awards. Those awards are not given out of compassion, but given out of the fact that she has excellent classical Bharatanatyam skills. And finally, last but not the least, to 10-year-old Paridi Mangal Palli. She's an excellent podcaster. She's a very, very unique youngster who is taking the teachings of Mahabharata and Bhagavad Gita and making it accessible to her generation. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வைட் ரேஞ்ச் ஆஃப் 7 awardees from various backgrounds இவங்களுக்கு அவார்ட்ஸ் கொடுத்து அவங்களுக்கெல்லாம் பெருமைப்படுத்திடுறோம். இன் அடிஷன் டு திஸ், ஒவ்வொரு அவார்டு கொடுக்கும்போதும் எங்கள் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் 7 or 8 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுக்கு அவங்க லைஃப் ஸ்டோரி எடுத்து சொல்கிற விதத்தில் ஒரு சாங்கோ ஒரு டான்ஸோ இல்லாட்டி ஒரு பேச்சு ஒரு ட்ராமா ஸ்கிட்டோ இது மாதிரி பண்ணி அவங்கள கௌரவிச்சாங்க, which is also very unique part of how we run these awards. And at the end of the day, the awardees or stories must go deep and have an impact on the students.
ஏன்னா அவங்க தான் the youth, they are the future of India. The best way to do that is to do it in this format. As always, it was highly appreciated, and it's obviously it's an emotional moment for all of us as part of, including my son Advik, myself, my rest of the family members who are also participating. And this event is the best way that we can give tribute to the wonderful life, wonderful contribution that Ms. Divya Lakshmi did while she was still alive, and she's even though she's not with us physically, we still feel her energy and her spirit, and it continues to take this group and what we do in our activities from strength to strength. Thank you.